பார்த்தீங்கன்னா கற்பூரவல்லி இருக்குது இல்லையா, இன்றைக்கி அதில் தாங்க நம்ம டிஷ் பண்ண போகிறோம். என்னன்னு பார்க்குறீங்களா, பஜ்ஜி பண்ண போகிறோம். என்ன டிஃப்ரெண்ட்டாக கற்பூரவல்லியில் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. எங்கே பார்த்தாலும் சளி ஜுரம். ஸோ இது ஒரு சளிக்கான ஒரு ரெமெடியாகவும் இருக்கும், அதே சமயம் ஒரு நல்ல ஸ்நாக்காகவும் இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறது கற்பூரவல்லியில் பஜ்ஜி பண்ண போகிறோம். ஸோ நான் அதுக்கு இப்போ என்ன பண்ணியிருந்தேன்னா, கொஞ்சம் பெரிய பெரிய தழையாக வந்து கிள்ளி எடுத்து அதை நார்மலாக ஒரு தடவை அலசி எடுத்துட்டேன். அலசி எடுத்ததுக்கப்புறம் திருப்பி இப்போ என்ன பண்ணுறேன், சால்ட் வாட்டரில் டிப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னா, ஆல்ரெடி சால்ட் வாட்டரில் டிப் பண்ணது தான். ஸோ நான் இப்போ இதை ட்ரெயின் பண்ணணும். ஃபுல்லாக வாட்டர் எல்லாமே ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு பஜ்ஜி போட வேண்டியது தான். ஸோ நான் இப்போ இதுக்கு பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ லீஃப் எடுத்துகிட்டு நான் ட்ரெயின் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் 1 கப்பு பஜ்ஜி மாவு மிக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லாவே வடிகட்டி எடுத்துக்கலாம். மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எஸ், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு மாவு. எதுவும் கட்டி இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துப்போம், கரைச்சிப்போம். மாவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு ரெடி பண்ணிட்டேன். இப்போ ட்ரெயின் பண்ணி நான் வந்து கற்பூரவல்லி வச்சுக்கிட்டேன். ஸோ நம்ம இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஆயில் ஹீட் பண்ணுறோம், பஜ்ஜி போடுறோம், சாப்பிட்றோம். ஓகே, கேஸ் ஆன் பண்ணிட்டோம். இப்போ பஜ்ஜி போட கொஞ்சமாக ஆயிலில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ ஆயில் ஹீட் ஆகும், கொஞ்ச நேரம் அதுக்கு வெயிட் பண்ணுவோம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. ஸோ பஜ்ஜி பண்ண ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதாவது இலை அப்படின்றதுனால அது கொஞ்சம் ஆல்ரெடி லிக்விடாக தான் இருக்கும், தண்ணி விடுவோம் தான். ஏன்னா சால்ட் வாட்டரில் வர போட்டிருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு அது வருவான்னு தெரியல, ட்ரை பண்ணுவோம். ஸோ பார்த்திங்கன்னா அந்த காம்போடு இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லாருக்கும் சளி பிடிச்சிட்டு மோஸ்ட்லி நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ கொரோனானால எல்லாருமே சளினாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஸோ நமக்கு சளி நார்மலாக வர்றது தான். அந்த மாதிரி வரப்போ இந்த மாதிரி கற்பூரவல்லி பசங்க சாப்பிட மாட்டாங்க. இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரெண்டு பக்கமுமே நல்லா
சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதை எடுத்துடலாம். பிளேட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நீங்கள் பாருங்கள், காம்போடு எடுத்து பாருங்கள். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.